ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி எப்பவும் போல் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வெட்னஸ்டே. ஸோ உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்றது எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி அரைக்கீரை கடையல், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், குழந்தைங்களுக்கு ஃபிஷ்ஷு. நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல, ஒரு வேண்டுதலுக்காக. அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்ல. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய், குழந்தைங்களுக்கு மட்டும் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியிருக்கேன். பச்சை பயிறு அது வாங்கி நல்லா 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, சீரகம், பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது ஆட் பண்ணி அதை நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வச்ச பிறகு கீரையை 4 to 5 டைம்ஸ் நல்லா அலசணும். இந்த மழை டைம்லலாம் அந்த கீரையை மழை டைமில் ஒரு பூச்சாக இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கட்டாயத்தால் சாப்பிட்ணும். ஆனால் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருந்தே என்னவோ தெரியல, அடிக்கடி நாங்கள் கீரை தான் செய்கிறோம். அதுவும் அதில் பூச்சி இல்லாமலும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வெயில் டைம்லாம் பூச்சி இருக்காது போல் இருக்குது, எனக்கு தெரியல. ஸோ இந்த பக்கத்தில் ஒரு அக்கா எடுத்துகிட்டு வருவாங்க கீரை. எங்களுக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அவங்க தலையில் தூக்கிட்டு விற்கிறாங்கல்ல. எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு 10 rupees கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, அவங்க தலையில் தூக்கிட்டு வராங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதை வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரணும், அதுக்கு பெட்ரோலும் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வாங்கிடுவேன். இன்றைக்கி அந்த மாதிரி தான் கார்ன் வாங்கியிருந்தேன். ஏன்னா என் பசங்க எங்கே கார்ன் இருந்தாலும் எனக்கு அது வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த அக்கா கிட்ட அதாவது வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தாங்க. ஸ்வீட் கார்ன் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் குக்கும்பர் வேணும்னு கேட்டாங்க. குட்டி குட்டி குக்கும்பர் இருக்கும்ல, அது வாங்கினேன். ஸோ கூடவே இந்த அரைக்கீரையும் வாங்கியாச்சு, அயல் பண்ணியாச்சு. ஸோ கீரை எனக்கு என்கிட்ட மத்து இல்லை, அதனால் நான் மிக்சிலெலாம் போட மாட்டேன். ஹரிபரியாக சமைக்கும் போது வேறு வழியே இல்லாமல் அதில் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்கான டேஸ்ட்டும் இந்த மாதிரி ஸ்மாஷரில் பண்ணும்போதுக்கான டேஸ்ட்டுமே வாவ், செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. மிக்சியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் பசங்களுமே மிக்சியில் போட்டால் அது ஒரு மாதிரி குழன்னு இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. குக்கரில் சமைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு குக்கர் ரொம்ப 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 அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், உங்களுக்கு பூண்டு வேணும்னா இதில் தட்டி போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ வேறு என்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் தாளிப்பீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். நான் இப்படி தான் செய்வேன். ஸோ நான் தாளித்து சால்ட்டு போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், கீரை கடையல் ரெடி. நெக்ஸ்ட்டு சைடில் அவங்களுக்கு தேவையான ஃபிஷ். இது நான் மண்டே வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு. 2 காணங்கெளுத்தி மீன், ஒரு 5 வஞ்சரம் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க, குட்டி குட்டி ஃபிஷ்ஷு. ஸோ அதை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு, அன்றைக்கி கொஞ்சம் ஒரு காணங்கெளுத்தி மீன் அன்றைக்கி வறுத்து கொடுத்துட்டு அதை ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஃப்ரிட்ஜில். ஸோ ரிமைனிங் இருக்கிறத எடுத்து டெய்லியுமே கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், சாப்பிட மாட்டாங்க. அந்த ரிமைனிங் இருக்கிறத இன்றைக்கி எடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி போட்டு அதை நான் ஊற வச்சுட்டேன். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட்டு முருங்கைக்காவும் பண்ணணும். அவங்க சாப்பிட்ற டைமுக்குள்ளே ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சுன்னா கூட பரவாயில்ல இல்லையா? அதனால தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. எனக்கு 2 பேருமே பாய் பேபிஸ்ன்றதுனால அந்த ஆன்ட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, முருங்கைக்காய் நிறைய கொடு குழந்தைங்களுக்கு, நீங்கள் நிறையா சாப்பிடுங்க, கீரை நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு முருங்கைக்கீரைலாம் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நான் ஊரில் தான் இருக்கேன், எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட. எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உடனே ஓடி போய்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். என்னென்னா முருங்கை மரம் இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும், பப்பாயா மரம் வச்சுருக்காங்க. ஸோ தூதுவளை இருக்கும். சளி பிடிச்சிச்சின்னா சொல்லவே தேவையில்லை, ஓடி போய்ட்டு தூதுவளை எடுத்துகிட்டு வந்துடுவேன். பிரண்டையுமே அவங்க வீட்டில் இருக்க பிரண்டை செடி கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க வீட்டிலேருந்து ஒரே ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டேன், அது அப்படியே வளர்ந்துருச்சு. கத்தாழை, எனக்கு என்ன வேணுமோ, மா இலை, வேப்ப மரம். ஏன் உங்கள் வீட்டில் இதெல்லாம் இல்லையான்னு கேட்பீங்க நீங்கள். எல்லாமே இருக்குது. ஆனால் ஆடு மாடு இது எதுவுமே வளர விடாது. கூடவே என் பசங்க இருக்காங்கல்ல, அப்பா 3.5 வயசு ஆகுது. 2 பேருமே ஆம்பளை பசங்க இல்லையா, எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவாங்க, வளரவே விட மாட்டாங்க. இது 2 இயர்ஸாக நானும் கஷ்டப்பட்டு செடி வளர்க்குறேன், இவங்களும் வளர்க்க விட மாட்டாங்க. இங்கே இது கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டுக்கு இது அவுட்டர் ஏரியா.
இது வந்து கொஞ்சம் விவசாயம் பண்ண இடம் இல்லையா, ஸோ நிறையா ஆடு மாடுலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல். அந்த பழக்கத்தில் அவங்க வந்து வீட்டில் இருக்க எல்லா செடியும் சாப்பிட்டு போயிடுவாங்க. நானும் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன், எனக்கு அழுகையாக இருக்கும் வளரவே மாட்டேங்குதுன்ட்டு. ஆனால் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருவாங்க. பத்தாவதுக்கு என் பசங்களும் அது கடிச்சு கடிச்சு வீணாக்கிடுவாங்க. ஸோ அப்படியே தான் முருங்கைக்காய் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் தான் பறிச்சிட்டு வந்தேன். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான நான் 2 முருங்கைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் குழம்பு தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காய்ஞ்ச மிளகாய் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் ஒத்துக்காது, அதனால் நாங்கள் நார்மலாகவே காரம் சாப்பிட மாட்டோம். அதனால் கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். அப்படியே சைடில் நான் ஏற்கனவே மீன் ஊற வச்சேன்ல பேபிஸ்க்காக, அந்த மீனையுமே நான் வறுத்துக்கிட்டே இருக்குது கூடவே இந்த வேலையும். ஏன்னா கரெக்டாக 1 மணி 1:30 இன்னும் அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கல. இனிமேல் தான் ஜூன் மந்த்லேருந்து போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ 1-1:30 நான் அந்த லன்ச் கொடுத்துடணும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபிஷ்ஷு ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். பிடிச்சதை சமைச்சி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எனக்கெல்லாம் பயங்கரமாக கோபம் வரும். ஆனால் பசங்களை கிட்ட அந்த கோபத்தை காமிக்க முடியாதுல்ல. வேறு என்ன பண்ணுறது, நாம் டென்ஷன் ஆனால் அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. ஸோ அவங்க பயப்படுவாங்கன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி முடியலையா நேராக சாமிக்கிட்ட போய் நின்றுட்டு அழுதுட்டு போயிடுவேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஏதாவது எடுத்து சாப்பிட்ருவோம். சாக்லேட்டோ இல்லை சாப்பாடு என்ன இருக்கோ எடுத்து வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி போய்ட்டு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கு. ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து எனக்கு மல்லாட்டை பருப்பு ரொம்ப பிடிக்கும். மல்லாட்டைப்பருப்பு ஏன் பிடிக்கணும், எங்கள் தாத்தா நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது எங்களுக்கு ஸ்நாக்ஸே மல்லாட்டைப்பருப்பு மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா வாங்கி தருவாங்க. ஸோ அது சாப்பிட்டு அந்த டேஸ்ட் அப்படியே ஒட்டிக்குச்சு. நான் வந்து ஏதாவது ஒரு மீல்ஸில் எப்போயாவது கொஞ்சம் அதை ஆட் பண்ணிப்பேன். அதுவும் அந்த வெங்காய குழம்பு காரக்குழம்பு சொல்கிறோம்ல, அது கூடலாம் மல்லாட்டை தொட்டுக்கையே இல்லைனாலும் மல்லாட்டை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.